வணக்கம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி ரோலுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. பிள்ளைகளுக்கு காய்கறிக்கு காய்கறியும் சேர்ந்துடும், முட்டைக்கு முட்டையும் சேர்ந்துடும். முட்டையையும் காய்கறியும் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் தான் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி ரோலுக்கு கேரட், பீன்ஸ் உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ வச்சு செஞ்சுக்கலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம், சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி ரோல் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். எக் ரோல் செய்கிறதுக்கு பால் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் லெமனை கொஞ்சமாக புழிஞ்சி நல்லா இந்த பாலை திரிய வச்சுக்குவோம். பால் நல்லா திரிஞ்சு வரணும். பால் நல்லா வெதன்னு சூட்டில் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் உடனே திரிஞ்சு வந்துருச்சு. அடுப்புலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே திரிஞ்சிட்டு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும். இதை அப்படியே வடிகட்டிடுங்க. பன்னீர் செய்கிற மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் பால் திரிய வச்சு உடனே எடுக்க வேணாம். உங்கள்கிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீராக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட பன்னீர் இல்லை, இப்போ உடனே நாங்கள் இது மாதிரி பாலை திரிய வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பன்னீர் க்யூப்ஸ் இருந்தாலே போதும். ஒரு 2 இருந்தாலே போதும். கொஞ்சோண்டு சாலடுக்கு தான், அதனால் கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ இந்த வடித்த தண்ணியும் இதில் ஊற்றிக்குவோம். பாலில் திரிய வச்சுட்டு வடித்த தண்ணியும் இதில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு திக்கான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 மிளகு, 2 பூண்டு பல் இதில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 3 மிளகு போட்டிருக்கோம், சின்னதாக 2 பூண்டு பல் போட்டிருக்கோம், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய். இப்போ இந்த சாஸு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக முட்டைக்கோஸு, கேப்சிகம் கொஞ்சம், பீன்ஸு, கேரட் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பச்சையாகவும் இந்த சாஸோடு கலந்துக்கலாம். நாங்கள் லைட்டாக வதக்கிட்டு இன்றைக்கி சேர்க்க போகிறோம். எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டுருங்க. போட்டு லேசாக வதக்கினா போதும். பச்சையாக செஞ்சு சாலட் மாதிரி பச்சையாகவே சாலட் சாப்பிட்லாம். நாங்கள் லேசாக ஒரு வதக்கிக்க போகிறோம். வதக்கி இதில் சாஸில் சேர்க்க போகிறோம். லேசாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு வதக்குனிங்கன்னா கொஞ்சமாக இதில் சால்ட்டு தூவிக்கிங்க. உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்தால் கொஞ்சமாக தூவிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சமாக நீங்கள் தூவிக்கிங்க. இந்த மேங்காய் பவுடர் இருந்தால், ட்ரை மேங்காய் பவுடர் இருந்தால் அது கொஞ்சம் போடுங்க, இல்லை டேஸ்ட்டுக்காக தான். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிக்க வேண்டியதுதான். இதோட போதும் வதக்கினது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செஞ்சு வச்சுக்க சாஸை இதில் ஊற்றிடலாம். இப்போ சாஸோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இந்த சாஸ் இல்லாமல் கூட வெறும் வெஜிடபிள்ஸை கூட நம்ம வச்சு சப்பாத்தியில் ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சோண்டு சாஸ் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும், அப்படியே எல்லாம் சேர்ந்து நல்லா வரும்ன்ட்டு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள். இப்போ சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிப்போம். இப்போ கல்லை சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை தேய்ச்சி அதில் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மா சப்பாத்தியை ஒரு வாட்டிடுவோம். அந்த அடி சைடு உள்ள சப்பாத்தி நல்லா வெந்துடணும். ஏன்னா நம்ம இதில் முட்டை ஊற்றி வெந்த பக்கத்தில் முட்டையை ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு சைடு வெந்தோடனே சும்மா மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டு இப்போ சப்பாத்தியை நம்ம ஒரு தட்டில் எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ முட்டையை ஊற்றுவோம். ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி ஒவ்வொரு சப்பாத்திக்கும் ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு 1-2 எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கங்க. அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் பெப்பரும் கலந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. முட்டையை நல்லா அடித்து விட்டுக்குங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை ஊற்றி விட்டுருங்க.
இப்போ அந்த முட்டை மேலே ஊற்றுற முட்டை மேலே சப்பாத்தியை வச்சுருங்க. அப்படியே அதோடு சேர்த்து அது ஒட்டிக்கும். அந்த வெந்த பகுதி அடிப்பகுதி வெந்திருக்குல்ல, அந்த பகுதியை முட்டை மேலே வச்சிட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து அது வெந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம பரட்டி போட்டோம். இப்போ சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கோம். முட்டை இதோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடு நல்லா வெந்து வரணும். வெந்து எடுத்துட்டு தான் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணணும். இப்போ முட்டையை நல்லா சப்பாத்தியும் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ இது மேலே ரெட் சில்லி சாஸ் கொஞ்சோண்டு நாங்கள் தடவிக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் டொமேட்டோ சாஸ் இருந்தால் மேலே தடவி விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடணும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு சாயந்தரம் ஈவினிங் வந்தோன்னே சாப்பிட கொடுக்குறதுக்கெலாம் இதெல்லாம் செய்யலாம். அப்போ தக்காளி சாஸை நீங்கள் மேலே தடவிக்கிங்க. இது மேலே முட்டை ஊற்றாமல் நம்ம வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு முட்டை சாப்பிடாதவங்களுக்கு செய்யலாம். இல்லைனா மயோனிஸ் இருந்துச்சுன்னா அதை தடவிட்டு கூட வச்சு நம்ம முட்டை ஊற்றாமல் ரோல் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸை வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். அது மாதிரி சுருட்டுறதுனாலும் சுருட்டுங்க. இல்லைனா கீழ்ப்பகுதி எப்படி வச்சு இது மேலே இதை வச்சு இப்படி சுருட்டுறதுனாலும் சுருட்டிடுங்க. இதுறதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இப்படியே கட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை இப்படியே கொடுத்தாலும் இது மாதிரி கடித்து சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி எக் ரோல் மாதிரியும் செஞ்சுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு சாப்பிட மாட்டேன்னா வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் இது மாதிரி ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி சாஸ் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். இந்த எக் சப்பாத்தி ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.